Don't be religious. Religion kills. Relationship takes you up. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தோடு தேடுகிறார்கள். இதை நம்ம திருப்பி இப்படி படிக்கலாமா? ஹிந்துஸ் இப்படி கேட்குறாங்க, முஸ்லீம்ஸ் இப்படி கேட்குறாங்க. நாங்களோ கர்த்தராகி இயேசு சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும். பார்த்தீங்களா, அங்க என்ன போட்டிருக்கு? ஞானம் வேணும். அந்த விஸ்டம் எங்கேருந்து வருது? ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். படிங்கம்மா. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் என்னப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. நீங்க எத்தனை பேருக்கு தண்ணி எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியும் கடல்ல? நான் படிச்சிருக்கேன். ஒரு மண்டலாக்கு போயிருக்கேன். அது கீழே இருக்கிற இது ஓஷன் பசிபிக் ஓஷன். இட்ஸ் 38,000 feet. அது வரைக்கும் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு சப்மரீன் மாதிரி ஒரு மெஷினை, சப்மரீன் போகாது அவ்வளோத்துக்கு, நல்ல கிளாஸ் திங்க இதை போட்டு இறக்கி பார்த்து அங்கே அடியில் பார்த்து நெருப்பு இருக்குதான் உள்ள. மவுண்டன்ஸ் அண்ட் வால்கனோஸ் ஆர் தேர். அவங்க டு த சர்ப்ரைஸ் தே ஃபவுண்ட் அவுட் அதில் ஒரு கிளாஸ் உடஞ்சிருச்சான். அவங்களால தே வர் ரஷ்ஷிங் பேக் பிகாஸ் தே கான்ட், திருப்பி அவ்வளோ தூரம் எடுத்து செத்துருவாங்க. ஸோ பண்ணும்போது அந்த இடத்துல ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருந்துச்சான். அங்கே இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் வேற, டாப் லேயரில் இருக்கிற வாட்டர் ப்ரெஷர் வேற. அந்த ஃபிஷ்ஷை கொண்டு வந்து இங்கே விட்டா செத்துரும், இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷை கொண்டு போய் அங்கே விட்டா செத்துரும். ஆனால் அங்கே ஃபிஷ் ஓடுது. இதெல்லாம் உருவாக்குனது யாரு? எந்த பிசிக்ஸில் அவர் உருவாக்குனாரு? Let us turn our Bibles to Job 38. No, these are all the things we have to learn. Job 38:16. நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டா? தெரிஞ்சா அவர் யாரு? டெய்லி போய் அங்க சர்வே விட்டுட்டு வராரு. எல்லாம் கரெக்டா இருக்கா? இயேசுநாதர் இந்த வேலையெல்லாம் செய்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன வேலையை தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அவர் அதெல்லாம் போயிட்டு இருக்காரு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இயேசுநாதர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்தார். சாரி, தப்பு, அவ்வளவும் தப்பு. ஜெனிசிஸ்லேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அங்கேருந்து இருக்கிறார் இயேசுநாதர். ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்பா, உனக்கு பிள்ளை இல்லைல்ல, சரி நான் அடுத்த வருஷம் வரையும் போகணும். அவன் சிரிக்கிறான். அந்த அம்மா சாரா சிரிக்கிறா, பொண்டாட்டி சிரிக்கிறா பாரு. ஒன்றா உட்காந்து பேசுகிறாரு. மகாதேவன், வானத்தை பூமி படித்த தேவன், அவர் சமமாக ஆபிரகாம் கொஞ்சம் தண்ணி குடிப்பா. அவன் கொண்டாந்து என்ன கொடுக்குறான்? பாலியும் வெண்ணையும் கொடுக்குறான். அதை சாப்பிட்றது யாரு? பாலையும் வெண்ணையை சாப்பிட்றது யாரு? அது உங்களுக்கு தெரியல, அதையும் சொல்லித்தரேன். ஏசாயா 7
16 14 வாசிங்க. இது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு டெய்லி படிப்பீங்க. ஆமா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். புரிஞ்சுதா? இப்ப ஜெனிசிஸ்ல வந்தது யாருன்னு? ஆபிரகாமுக்கு காட்சி கொடுத்தது யாரு? 2 தூதர்களோடு லொடுக்குன்னு வந்து அங்க உட்காந்துட்டு மார்த்தாடில் உட்கார வச்சுட்டான். இவர்களுக்கு அவன் பயந்துக்கலாம். வீட்டுக்குள்ள வந்து அந்த பொம்பளை கடிச்சு விழுந்துச்சுன்னா, சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் நாட் டாக்கிங் அகேன்ஸ்ட் விமன். ஓகே, ஏன்னா அந்த பொம்பளையோட அவனுக்கு ட்ரபிள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது. கட்சி விட்டுட்டான். ஐயோ கடவுளை வந்துட்டாரு, நம்ம போய் உட்கார வச்சிடலாம், சமைச்சு கொடு. எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் வேலைக்காரங்கிட்ட இவனும் போய் கொளுத்த கண்டரை எடுத்துக்கிறான், சாப்பிட்றாரு அவனோட. சரி, அப்புறம் அடுத்த வருஷம் அவனுக்கு பிள்ளை பிறகு போகுது. அப்போ வயசு அவனுக்கு 99, இந்த அம்மாவுக்கு 89. இப்போ நம்ம வீட்டில் அதான் அவர் வேலை. அந்த அம்மா சிரிக்கிறாங்க. கொடுத்தாரு 100வது வயசுல. அவன் பேர் ஐசக்குன்னு கொடுத்தா. ஐசக்னா ஸ்மைலுன்னு அர்த்தம். சிரிக்கிறவன், சிரிப்பு, நகைப்புன்னு அர்த்தம். இப்படித்தான் செய்வார். அதனால இயேசுநாதர் இப்போ வரல, அப்போல வந்து 2002 அப்போல வந்து இருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இருக்கிறாரு. ஆதியிலே தேவன் அப்படின்னும் போது அது ஆதினா என்ன தெரியாது. We don't know the years. Genesis 1 and Genesis 2. Genesis 1 verse 1க்கும் verse 2க்கும் மழையில எத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஆனா மோசஸ் அதை எழுதும்போது வேற மாதிரி எழுதிட்டு போயிட்டார். பட்டுன்னு எழுதும்போது அப்படித்தான் போட்டுருக்கோம். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, நீ 16வது வசனம், நீ சமுத்திரத்தின் அடித்தடங்களில் புகுந்து ஆழத்தின் அடியிலே உலாவினது உண்டோ? யோவை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறாரு. அவனுக்கு என்ன தெரியும்? நான் வந்து ஜோபை வந்து சயின்டிஸ்ட்டை தான் கணக்கு போடுவேன். ஏன்னா ஹி நோஸ் எவ்ரிதிங். அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? ஒன்றும் தெரியாது. யார் போய் அந்த சமயத்தில் இந்த பேர் சப்மரீன் கண்டுபிடிச்சி உள்ளே போனாங்க. அந்த காலத்தில் போயிருக்கவும் சான்ஸ் இல்லை. இவர் சொல்றது தான் நம்பினாங்க. அவர் சொன்னதை அப்படின்னு போயிட்டாங்க. 2வது அர்த்த வசனம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? இத கேட்ட உடனே ஐயோ சாமி பேசி மாட்டிக்கிட்டேன்டா. Now God reveals himself. சரி, அது விட்டுடுங்க. இப்ப இன்னொரு இது படிச்சு பாருங்க, அப்ப புரியும் உங்களுக்கு. 39வது வசனம் பாருங்க. நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கள் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவார்கள். இப்ப சிங்கத்துக்கு சாப்பாடு போடுறது யாரு? நிறைய பேர் இயேசுநாதர் வானத்தில் உட்காந்து இதில் ஆடி விழிப்பக்காரு அப்படி இருக்கிறாரு. இல்லை, அவர் எல்லா வேலையும் செய்துட்டு தான் இருக்கிறார். எந்த சிங்கம் எப்போ பட்னி கிடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு சாப்பாடு போடணும்னு அவருக்கு தெரியும். நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, சிங்கம் வண்டியில் காக்காவும் தெரியும் அவருக்கு. எல்லாத்தையும் அறிஞ்சவர். எந்த காக்காவுக்கு என்னென்ன பேரு கூட ஆதாம் கூட காக்கான்னு பேர் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் இவருக்கு ஒவ்வொரு காக்காவுக்கும் பேர் வச்சு போட்டுருவாங்க. அதனால் அந்த காக்காவுக்கு அங்கே போனால் இந்த குரூப் போய் எலியாக்கு சாப்பாடு போடுனா போட்டுச்சு. எலியாக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்கண்ணா, டக்குன்னு தூக்கிட்டு போய் பிடிச்சிருச்சு. கேட்குது. He knows the language of
crores. Now, first, why I want you to know about Christ means, if you know who your God, then your faith will go up. If you don't know who your God, then you will start dictating your terms to God. He will not listen. Whereas you follow, if you come to know about His terms and conditions, you will try to follow. This is the ட்ரெயினுக்கு தண்டவாளம் போட்ட மாதிரி எனக்கு இந்த தண்டவாளத்தில் தான் ஓடணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. நான் அப்படி தான் ஓடுவேன். தென் ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல். என் வயசு முடிகையில் என் லெகசி ஃபுல்னஸ் ஆகிருக்கும். நான் ஓடி போயிடுவேன். நான் ஒன்று கேட்குறேன், இன்னொன்றுக்கு தமாஷா இருக்கும்னு, ஆளுங்கள்லாம் செத்துட்ட பிறகு ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு போடுவாங்க. அப்புறம் பர்த் டேட், டெத் டேட் போடுவாங்க, மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட். நான் அப்படி சொல்லிடுவேன். அப்போ கொஞ்சம் காமெடி சிரிப்பீங்க. ஓகே, மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் போட்டாங்க. அதில் போட்டிருக்கோம் இன்னாருடைய மகன், இவன் பேர், இதெல்லாம். அது அந்த கல்வ தோட்டத்திலலாம் இப்படி எழுதுனான்ல, இவன் இயேசுவை இந்த நாளில் ஏற்றுக்கொண்டான், இப்படி இருந்தான், இப்படி வேலை செய்தான் ஆண்டவருக்காக, எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணினான், அப்புறம் போயிட்டான். இப்போ கிறிஸ்டியானிட்டி ஹஸ் டர்ன் தட் திங் இன்டு பிஸ்னஸ். கிறிஸ்டியன்ஸா இதுக்கா நிறைய பேர் என்கிட்ட வரும்போது கேட்குறேன், கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? அதுக்கு ஃபீஸ் வாங்கிடுவான் பாஸ்டர். டெத் பாஸ்டர், இது என்ன, இந்த அண்டர்டேக்கர் பாஸ்டர், அது இருக்குது, குரூப்பே இருக்குது. ஃபீஸ் நீங்கள் இப்போல்லாம் ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுல, நீங்கள் ஒரு அண்டர்டேக்கரை கொடுத்துங்க, அவனே பாஸ்டர் கொடுத்துருவான். இன்னும் கொஞ்ச நாள் ஃப்யூச்சரில் ஏஏ டாக்டர் சொல்லிடும். பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க ஏஏ பாஸ்டர்ஸ். நிஜமா அதுக்குள்ளே எல்லாரும் இன்ஃபர்மேஷன் போய்ட்டு நீங்கள் கொடுத்தோன்னா அது கேட்க கொடுக்குறது. நீங்களே மெசேஜ் கொடுக்கலாம், இன்றைக்கி இந்த பிரசங்கம் வேணும்னு தான் அது ஏஐ பிரசங்கம் பண்ணிட்டு போகுது. ஃப்யூச்சரில் நடக்க போகுது. அப்போ யோசனை பண்ணுங்க, வேர் am I with God so that He can help me. I don't know anything, Lord, please teach me. This is what God wants. இப்போ பார்க்குறோம், இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் இது போனால் என்னால் இந்த யுகத்துக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அவரை பற்றி. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிட்டாக அப்படி கொடுத்துட்டு போக முடியும். ஏன்னா நான் ஒரு செமினார் பிரித்து 5 மணி நேரம் ஸ்ட்ரைட்டாக போவேன் ஒரு வாரத்துக்கு. என்கிட்ட கொடுத்தாங்கன்னா இதுதான் பைபிள் அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டேன். ஃபெய்த் அப்போ தான் என்கரேஜ் பண்ண முடியும். ஃபெய்த்தை வளர ஃபெய்த்துன்னு சொல்லுங்க, FATH போட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபெய்த்தே இருக்காது. அங்கே சில பேர் ஃபேர ஃபெய்த்துன்னு வச்சுக்குவாங்க, ஆனால் ஃபெய்த்தே இருக்காது அவங்க. So now let us go back to Corinthians. எங்க விட்டோமா படிங்கம்மா. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, மாம்சத்தின்படியே ஞானிகள் கிடையாது. வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான அவன் லூஸ் ஆக்கணும்னு தான் நம்மளை தெரிஞ்சுக்கிறாரு. அவனை லூஸ் ஆக்கணும் தான் பேதுரு மீன் பிடிக்கிறவனை பிடிச்சிருந்து இனி என் வசனத்தை பிரசங்கம் பண்ணிட்டான். நீங்கள்லாம் போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் இவ்வளோ படிச்சுட்டு வந்தோமே, இதெல்லாம் லூஸ் தானம்மா. ஆமாம், படிங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கோங்க. ஆனால் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு கூட அவர் துணை தேவை. ஏனென்றால் அந்த ஷெட்யூல் போட்டு கொடுக்குறதும் அவர் தான். நீ சரி, நீ இப்படி தான் போவேன்னு தெரியும், சரி நான் இந்த போர்ஷனை ரெக்டிஃபை பண்ணிடுறேன்.
இனி இப்படி போ, இந்த வழியில் போ, ஃபாலோ மீ. Peter was having problem, so God rectified it. You go cast it to the right side of a net, you'll get the fish in a முடிஞ்சு போச்சு. அவன் புரிஞ்சுக்கிட்டான். It's easy to explain a fool than intelligent person. This I found out. No educated people, they ask so many scientists. With question after question கேட்பாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க இந்த லோக்கல் ஃபிசிக்ஸ் இந்த இதெல்லாம் பார்ப்பாங்க, சூப்பர் ஃபிசிக்ஸ் பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போ பாருங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளை. பார்த்தீங்களா? God deliberately chooses like that. நம்ம மைனாரிட்டின்னு சொல்லிக்கிறாங்கல்ல கிறிஸ்டியன்ஸு, இல்லை நீங்கள் தான் மெஜாரிட்டி, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவன் கேட்பான், உங்களுக்கே நம்ம பிரசங்கம் பண்ணுறது நம்மளுக்கே நம்பிக்கை இல்லை, அப்புறம் அப்படி அவன் கேட்பான். இதில் டியூன் போட்டு வேற பிரசங்கம் பண்ணுவான். அவன் மியூசிக் நினச்சிக்குவான் அவன் காதில். கீழே பேசுங்க. சரி. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். He chooses. இப்படிதான் நான் செலக்ட் பண்ணுவேன். I am God. I want. உங்க ஞானமெல்லாம் எனக்கு தேவையில்லை. I have wisdom. Mine is the wisdom. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறதுபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும். நல்லா பாருங்க, இதுக்குதான் நிறுத்தி படிக்கணும். அவரே தேவனால் நமக்கு, யாரு? கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானம். If at all I have a wisdom, the wisdom's name is Jesus Christ. And He is my righteousness. And He is my sanctification. And then He is my salvation. This is the wisdom of God. That's the reason எல்லா ஏரியும் கவர் பண்றாரு. ரெண்டாவது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நீங்க இது அறிஞ்சா போதுங்க அப்படின்றாங்க. Paul is coming to the conclusion, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? Do you know Jesus Christன்றான். டாக்டர்கிட்ட போனா உனக்கு என்ன இசிஜி, எக்ஸ்ரே, இது அது இதெல்லாம் கேட்போம், தப்பு இல்லை. நான் இயேசு கிறிஸ்து பண்ண, உனக்கு இயேசு கிறிஸ்து தெரியுமா? You know Jesus, you can talk to your system and clean up the system. That's simple as that. ரெண்டாவது, இதை என்ன, I don't want to take more time, உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. First John first chapter, first verse. ஆதி முதல் இறுதி